ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாம் எல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே நாளுக்கு நாள் இல்லாமல் போய்கொண்டிருக்கும், தூர்ந்து போய்கொண்டிருக்கும் முஸ்லிம் வியாபாரிகளுடைய நம்பகத்தன்மை என்ற தலைப்பிலே காலத்தின் தேவை கருதி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமல் ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பை அடிக்கொரு முறை பல இடங்களில் பல ஊர்களிலே பேசுவதற்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்று உலகத்தில் பல மதங்கள், பல கோட்பாடுகள் எது தோன்றினாலும் வியாபார சமூகம் என்று வருகிற நேரத்தில் வரலாற்று நெடுகிலும் அது முஸ்லீம்கள் தான் இன்று வரைக்கும் முதலிடத்தில் இருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கிற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முற்பட்ட காலங்கள், நபிமார்களுடைய காலங்களில் பார்த்தீங்கன்றால் அங்கேயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் தான் வியாபாரத்திலே முன்னிலையில் இருந்தார்கள். நபிகளாருடைய காலத்திலேயும் பல ஹதீஸுகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது அங்கேயும் முஸ்லிம்கள் தான் வியாபாரத்திலே முன்னிலையில் நம்பகத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிற்பட்ட காலங்களில் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால், இமாம்களுடைய காலத்துக்கு பின்னால், இன்னும் சொல்வதாக இருந்தால் நாம் வாழக்கூடிய இலங்கை நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய ஆரம்ப வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதுவும் இலங்கை நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்ததென்றால், வெளிநாட்டிலே இருந்து வந்த அரபிகள் வியாபார பிஸ்னஸ் நோக்கத்திற்காக வேண்டித்தான் ஆரம்பத்திலே இந்த இலங்கை நாட்டிலே குடியேறினார்கள். அப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக நீண்ட முந்திய வரலாறு இருக்கின்றன. அதனால் சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே வியாபாரத்தில் முதல் நிலைமை என்று சொன்னால், முதல் நிலை என்றால் முஸ்லிம்கள் தான். வியாபாரத்தில் நம்பிக்கையோடு நாணயத்தோடு எத்தனை லட்சத்துக்கும் எத்தனை கோடிக்கும் டீல் பண்ண முடியுமான ஒரு சமூகம் என்றால் முஸ்லீம் சமூகம் தான். அந்த பெயர் அன்று தொற்று இன்று வரைக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் களவு, தில்லு முள்ளுகள், ஹராம், ஏமாற்றம், கலப்படம், குளறுபடிகள், ஒன்றை சொல்லி இன்னொன்றை விற்றல், இப்படி பலவிதமான குற்றச் செயல்கள் எல்லாம், மார்க்கம் தடை செய்த பலவிதமான குற்றச்செயல்கள் எல்லாம் இந்த வியாபாரத்துக்குள் வந்து நுழைந்ததனால், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் வியாபாரிகள் செய்யக்கூடிய வியாபாரத்துக்குள் வந்து நுழைந்ததனால நாளுக்கு நாள் என்ன நடக்குது தெரியுமா? குறிப்பிட்ட ஒரு வியாபாரி மாத்திரம் லொஸ்ட் ஆகுறதல்ல. எந்த வியாபாரி கலப்படம் செய்கிறார்களோ,
எந்த வியாபாரி பொய் சொல்லி வியாபாரம் பண்றாங்களோ, எந்த வியாபாரி சமூகத்தை ஏமாற்றி பிழைக்க பார்க்கிறார்களோ அவருக்கு மாத்திரமல்ல அந்த லொஸ்ட், நாம் வாழக்கூடிய நம்முடைய சமூகத்துக்கு லொஸ்ட் ஏற்படுகிறது. யார் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஏமாற்றுகிறாரோ அவரை பார்ப்பாங்க சமூகம். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார். அப்போ நாளைக்கு கதைக்கிற நேரத்தில் எப்படி கதைப்பாங்க? அந்த கடைக்கு போயிடாதீங்க, அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தான் இருக்கிறார், அவர் சுத்தமாக ஏமாத்துறார். அப்போ ஒரு தனிநபருடைய பெயரை சொல்லி சொல்லாமல் அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மதத்தையும் சேர்த்து தான் ஏமாற்றுகிற நேரத்தில் மக்கள் கதைப்பார்கள். எல்லோரும் மிக்சிங்கில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் ஒரு பஜார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான பஜாரில் வந்து எல்லா இன மத மக்கள் எல்லாம் ஒன்றாக கலந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள், முஸ்லீம் வியாபாரிகள் தங்களுடைய பிஸ்னஸில் ஏமாற்றத்தையும் பொய்யையும் கலவையும் கலப்படத்தையும் சேர்த்து அவர்கள் செய்வார்களாக இருந்தால் தனிநபருக்கள் அந்த மோசமான பெயர் நாம் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கே தான் ஒரு மோசமான பெயர் வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் சகோதரர்களே, நாளுக்கு நாள் தூர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் வியாபாரிகளுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதாக இருந்தால், அந்த ஃபால்ட் நம்மகிட்ட ஏற்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எப்படி எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், எங்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்கள் வியாபார சமூகம் எதை வச்சு சொல்றோம் தெரியுமா? நீங்கள் ஹதீஸை புரட்டி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒன்றாக வாழ்ந்த சஹாபாக்கள்ல பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்களும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவங்களும் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? குன்னா தாஜிரீன் அலா அஹதி ரசூலில்லாஹ், நாங்க நபியுடைய காலத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, கானல் கௌமு யத்தஜிரூன், கதாதான்னு சொல்லக்கூடிய தாபிஈ அவர் நபிகளாரை காணவில்லை, நபிகளாரோடு ஒன்றாக வாழவில்லை, ஆனால் நபிகளாரை நேரடியாக கண்டு இஸ்லாத்தை ஏற்று நபிகளாரோடு ஒன்றாக வாழ்ந்த சஹாபா சமூகத்தோடு ஒன்றாக வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கானல் கௌமு யத்தஜிரூன், இந்த சஹாபா சமூகம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றாங்க. அப்ப சில சஹாபாக்கள் நேரடியாகவே சொல்றாங்க நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிசினஸ் பண்ணினோம். சஹாபாக்களை கண்ட தாபியங்கள் சொல்றாங்க இந்த சஹாபா சமூகம் வியாபாரிகளாக இருந்தார்கள் என்று. அதே மாதிரி நீங்க சூரத்துல் ஜும்ஆவில் பாருங்க பார்ப்போம், நபிகளார் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று பிசினஸ் உடைய பொருட்கள் எல்லாம் வந்து இறங்குகிறது. இதை சஹாபாக்கள் கண்ட உடனே ஹுத்பாவை விட்டு எழுப்பிட்டு போயிட்டாங்க, ஜும்மாவிலிருந்து எழுப்பிட்டு போயிட்டாங்க. வெறுமனே 12 பேர் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகி நின்றாங்க. ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, அப்பதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். எப்படி? ஜும்ஆவுடைய நேரத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவது தடை, வியாபாரம் பண்றது கூடாது, வதருல் பை, தொழுகைக்கு அழைக்கப்பட்டா நீங்க பள்ளிக்கு போயிடணும், பிஸ்னஸை உற்றுறணும் என்ற குர்ஆன் வசனம் இறங்குது. நீங்க எழுப்பி போனீங்க பாருங்க, வியாபார பொருட்கள் வந்த உடனேயே நீங்க அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து நீங்க எழுப்பி போனீங்க தானே. வதரகூக காயிமா, நபிகளார் நின்ற நிற்படத்தில் ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள், பிஸ்னஸ் உடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்த உடனே எழுப்பி போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்றான், எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா இந்தல்லாஹி கைருன் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, பிஸ்னஸ்ல இருக்கிற ஹைரை விடவும் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிற நலவுகள் உங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னு குர்ஆன் வசனம் எல்லாம் இறங்குது. அப்ப இந்த சம்பவம் எதை காட்டுது? நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களில் அதிகமானவர்கள் பிஸ்னஸ் பண்றவங்களாக இருந்தாங்க. அப்ப எங்க முஸ்லிம் சமூகத்துக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட பெரிய வரலாறு இருக்கிறது, பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. இவ்வளவு வரலாறு உள்ள இந்த சமூகத்தில் வாழுகின்ற நானும் நீங்களும் இன்றைக்கு பிஸ்னஸ் பண்றோம். அப்ப நாங்க பிஸ்னஸ் பண்றதுக்கு ரோல் மாடலாக யார் எடுக்கணும்? வியாபாரத்தினுடைய சட்டதிட்டங்களை யார்கிட்ட படிக்கணும்? குர்ஆனில் இருந்து படிக்கணும், நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கணும். ரசூலுல்லாஹோடு ஒன்றாக வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு வியாபாரத்தை செய்கின்ற நிலைமையில் நபிகளார் அதை அங்கீகரிச்சிருந்தா அதிலிருந்து படிக்கணும். அதனால தான் சகோதரர்களை திரும்ப திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஹதீஸ் கிரந்தங்கள் ஏராளமாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் பரிச்சயமாக அடிக்கொரு முறை பார்க்கிற ஒரு கிரந்தம் தான் ஸஹீஹுல் புகாரி. ஸஹீஹுல் புகாரி, இந்த ஸஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் மாத்திரம் இஸ்லாமிய வியாபாரம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 193 ஹதீஸுகள் இருக்கின்றன. எத்தனை ஹதீஸுகள்? 193 ஹதீஸுகள் பிஸ்னஸ் சம்பந்தமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னைக்கு பெரிய வியாபாரிகள், எங்களுக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எங்களுக்கு ஹதீஸுகள் 193ல் ஆக குறைஞ்சது ஒரு 3-4 ஹதீஸாவது தெரியுமான்னு கேட்கிறேன்.
இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. இன்றைக்கு கேள்விப்படுகின்ற பல இடங்களிலே முஸ்லிம் வியாபாரிகள் தங்களுடைய நம்பிக்கை தன்மையை, நம்பகத்தன்மையை குறைத்து கொண்டு போகிறார்கள். ஒரு செக் கொண்டு கொடுத்தா டைமுக்கு பாஸ் ஆகுறது இல்லை, கால் பண்ணுறாங்க, நீங்கள் தந்த செக் ரிட்டர்ன் ஆகிச்சு, என்ன செய்யறதுக்கு? ஒரு வார்த்தையில் பதட்டம் கூட இல்லை, பாடி லாங்குவேஜில் டென்ஷன் கூட இல்லை. அப்படியா, செக் ரிட்டர்ன் ஆகி இருக்குதா, சரி இன்னொரு கிழமையில நான் இன்னொரு செக் எழுதி தாரனே. அடே, கொடுத்த வாக்கு நீ நிறைவேற்றல, கொடுத்த செக்கை வந்து நேரத்துக்கு பாஸ் பண்ணல, இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. நாங்கள் பதறி போகிறோம், கொடுத்த செக் ஒன்று இன்னைக்கு அதாவது பவுன்ஸ் ஆகியாச்சு, செக் ரிட்டர்ன் ஆகிச்சு, தடுமாறுறோம். செக்கை தந்தவங்கள்ட்ட போய் நீங்கள் தந்த செக் ரிட்டர்ன், நான் இன்னும் உங்களை நம்பி இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவன் கால் பண்ணி ஏசுறான் சொன்னான். அப்படியா, சரியாப்பா ரிட்டர்ன் நான் வார கிழமைக்கு இன்னொரு செக்கை போட்டு தாரேன், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாங்க. நம்பகத்தன்மைக்கு உதாரணமாக எங்களுக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இஸ்லாமிய வியாபாரம் எப்படி என்று காட்டி தந்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு பஜார் போற போக்கில் நாங்களும் போக தொடங்கினோம். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நம்ம மிக கவனமாக இருக்கணும். எங்களோட வியாபாரத்தில் எல்லாம் பரக்கத்தை தரமாட்டான். எங்களை பற்றி நம்பிக்கை சமூகத்தை விட்டு இல்லாமல் போகணுன்னு வைங்க. இன்னைக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இலங்கையில் முஸ்லீம்கள் 20 லட்சம் பேர் வாழ்றாங்கன்னா பெர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்களை விடவும் வியாபாரத்தில் முன்னணியில் நம்ம தான் இருக்கிறோம். நம்ம இலக்கத்தில் குறைவாக இருந்தாலும் பெர்சன்டேஜ் படி பார்த்தா நம்ம தான் ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஹோட்டல் போட்டு பாருங்க பார்ப்போம். முஸ்லீம்களுடைய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்து மாற்று மத சகோதரர்கள் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. முஸ்லீம்களோட கடையில் வந்து சந்தோஷமாக பொருட்களை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன் எங்களோட ஹோட்டலை தேடி வராங்க, ஏன் எங்களோட ரெஸ்டாரண்ட்டை தேடி வராங்க? அவங்க நம்பிக்கை ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், முஸ்லீம்கள் சாப்பாடு சமைக்கிற நேரத்தில் கலப்படம் செய்ய மாட்டார்கள், முஸ்லீம்கள் ஏமாற்றி வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு அதீத நம்பிக்கை மாற்று மத சகோதரர்கள்ட்ட இருக்குது. அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணுமா இல்லையா? நான் ஒரு தனி வியாபாரி அல்ல, நான் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு வியாபாரி. என்ற பெயரை வச்சு யாரும் பிழையாக சொல்ல மாட்டார்கள். இவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார், அந்த ஹோட்டலுக்கு போனவாப்பா, அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஹோட்டல், சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்றத ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஏமாற்ற பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியாமல் எக்ஸ்பயர் டேட் உள்ள ஐட்டங்களை போட்டு மிக்ஸ் பண்ண பார்க்குறோம். எல்லாரையும் சொல்லவில்லை, இன்னைக்கு நடக்குது சமூகத்தில். க்ளீன் ஜீரோன்ற லெவலுக்கு சுத்தம் சுகாதாரம் என்பது முன்னுக்கு ஷோக்கு மட்டும் க்ளீனாக இருக்கும். கிச்சனை போய் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சாப்பிட மாட்டோம். யார் கடை செய்கிறாங்களோ அவர்கள் கூட அந்த கிச்சனில் ஆக்குறது சாப்பிட மாட்டாங்க. இரவு நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எலிகள்கிட்ட நடமாட்டம், பள்ளிகள்கிட்ட நடமாட்டம், இப்படி பலதரப்பட்ட சுகாதாரத்துக்கு மாற்றமான நிலைமையில கிச்சன் இருக்கும். இதை நாங்கள் ஏமாத்துறோமா இல்லையா? இதுவும் ஏமாத்தம் தான் சகோதரர்களே, இதுவும் ஏமாத்தம் தான். நம்பி வராங்க, க்ளீனாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், நல்ல குவாலிட்டி ஐட்டங்களை தான் போடுவாங்க, நல்ல நல்ல மசாலாக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க, சுத்தத்தை பேணுறாங்க அப்படின்னு நம்பி வராங்க. நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? ஆகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி எடுத்து யூஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம்டா, அது இன்னும் ஒரு நாள் 2 நாளைக்கு வச்சிங்கன்னா வீசணும். அதை எடுத்து போல் நம்ம நம்பகத்தன்மைக்கு மாற்றமாக நம்ம ஆட்களுக்கு விற்கிறோம் என்றால் நாளுக்கு நாள் சமூகத்துக்கு கேள்விப்படுகிற நேரத்தில் நம்பிக்கை குறையுமா இல்லையா? முஸ்லீம் சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு நம்பகத்தன்மையும் ஒரே நொடியில் இல்லாமல் போனால் யாருடைய வியாபாரத்துக்கு பாதிப்பு சகோதரர்களே? நம்மளோட சமூகத்துக்கு பாதிப்பு. இன்றைக்கி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ன்றதுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகளுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் தேவையா அள்ளி கொடுக்குறோம். ரமதான் காலங்களில் ஏழைகளுக்கு அள்ளி பங்கு வைக்கிறோம், அனாதைகளை கவனிக்கிறோம், பக்கத்து வீட்டார்களை கவனிக்கிறோம், ஊரை டெவலப் பண்ணுறோம். எங்களுக்கு காசு வருது. நாங்கள் செய்கிற வியாபாரத்தில் எல்லாம் பரக்கத்தை தருகிறான். எடுக்கிற அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் நம்பிக்கை தன்மைக்கு மாற்றமாக நடந்தோம்னு வைங்க, அல்லாஹ் வியாபாரத்தில் சோதனையை தருவதற்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா நிறுத்துறதுக்கு யாராலும் முடியாது. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துடைய வரலாறை படித்து பாருங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க தெரியுமா? பிஸ்னஸ் பண்ணுற சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க. அடிக்கடி போய் சொல்கிறாங்க, அவுஃபுல் கைலவல் மீசி, நீங்கள் சரியாக நிறுத்து கொடுங்க, சரியாக நல்ல பொருட்களை வில்லுங்க, அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீங்க, திரும்ப 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 நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை, அந்த மக்கள் நபியுடைய வார்த்தையை கேட்கவில்லை சகோதரர்கள். அல்லாஹ் கொடுக்குறான் தண்டனை எப்படி தெரியுமா? அட்ரஸே இல்லாமல் அல்லாஹ் அழிச்சு போடுறான். அவனோட பொருளாதாரமும் இல்லை, நீயும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குறான். அதனால சகோதரர்களே, வியாபாரிகளே, நல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. துனியா 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 என்று எக்ஸ்பயர் டேட் ஐட்டங்களை எல்லாம் நம்ம லேபலை மாற்றி விற்றோம்னு வைங்க,
துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி விற்பனை செஞ்சு வைங்க. துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி ஜப்பானுடைய அந்த பாக்ஸில் போட்டு வித்தன்னு வைங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் மக்களை வேணுமென்றால் ஏமாற்றலாம், அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் எல்லாரும் இந்த துனியாவில் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைஃப்னா பிரச்சனை இல்லை. இந்த வாழ்க்கை சரியாக பார்த்தால் ஒரு வாழ்க்கையே கிடையாது, இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. இர்தஹலத்தி துன்யா முதுபிரத்தன், துனியா என்பது அதுக்கு நம்ம கையை காட்டிட்டு போய்கொண்டே தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைய நாளை கழிச்சு முடிவீங்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நாள் முடிஞ்சாச்சு, ஒரு நாள் முடிஞ்சாச்சு. ஆனால் வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலத்தன், எங்களுக்கு முன்னாடி ஆகிராவுடைய வாழ்க்கை வான்னு அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நம்ம தயாராகிறோம், கபருடைய வாழ்க்கைக்காக தயாராகிறோம், மஹ்ஷருடைய நிலைமைக்காக தயாராகிறோம். நாளை அல்லாஹு தஆலா யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், எல்லா மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டி நிறுத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான். கேட்கிற நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்லணும்? கலப்படம் செஞ்சதுக்கு என்ன சொல்ல போறோம்? இல்லை பஜாரில் எல்லாரும் கலப்படம் செய்கிறாங்க, நானும் கலப்படம் செய்கிறேன் சொல்லலுமா? அடுத்த கடைக்காரன் மதத்தான் செய்கிறேன், நானும் அதை சொல்லலுமா? சொல்ல இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், எங்களோட சமூகத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அவர்கள் காசு வார வழியை மட்டும்தான் பார்ப்பாங்க. எனக்கு லட்சத்தில் சல்லி வரணும், கோடியில் சல்லி வரணும், நான் நிறைய சாதிக்கணும், இந்த உலகத்தில் நிறைய அனுபவிக்கணும், இதை மாத்திரம் பார்ப்பார்கள். ஆனால் லா யுபாலில் மர்உ பிமா அகத மினல் ஹலாலி அம் மினல் ஹராம், வார வழியை பார்க்க மாட்டாங்க. காசு வரணும் என்பதை பார்ப்பார்கள், வருகின்ற வழி ஹராமான வழியா ஹலாலான வழியா என்பதை பார்க்கவே மாட்டார்கள். இப்படியான ஒரு காலம் என் சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, ஒரு மனிதன் ஹலாலான வியாபாரம் செய்வதற்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுவான். அந்த பஜாருக்கு போய் பார்ப்பான், அந்த பிஸ்னஸை தொட்டு பார்ப்பான், எதை தொட்டாலும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குள்ளுமே குளறுபடி வந்தாச்சு. இப்போ ஹலால் ஹலால் தேடி தேடி அலைகிறான், அவனுக்கு வேறு வழி இல்லை. கடைசியாக அவன் முடிவெடுப்பான் தெரியுமா, சில ஆடுகள் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு மலை பிரதேசத்தில், மலை உச்சியில் அல்லது ஒரு கணவாய் பகுதியில் வளர்த்து கொண்டிருப்போம் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் மோசமான ஒரு நிலைமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மோசமான நிலைமைக்குரிய காலத்தை இன்றிருக்கக்கூடிய வியாபாரிகளாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாளை அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் எடுத்துவிடக்கூடாது. சகோதரர்களே, எங்களோட வியாபாரத்தில் நம்பிக்கை, நிதானம், நேர்மை, உண்மைத்தன்மை இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கு மாற்றமாக நடந்துன்னு வைங்களேன், நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்தும் வேலை இல்லை, அடுத்தவர்களை ஏமாற்றி பொக்ஸை மாற்றி மேனுஃபேக்சர் கண்ட்ரியை மாற்றி அடுத்தவங்களுக்கு பொய்ய சொல்லி ஐட்டங்களை மாற்றி குளறுபடி செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற பொருளாதாரம் அது அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு அழிச்சு போட்டுருவான். ஏதோ ஒரு வகையில் சோதனையை தரும். நல்லாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற வியாபாரத்தை இன்றைக்கு நம்ம ஒரு முஹாசபா பண்ணணும், மீளாய்வு செய்யணும். நான் எந்த துறையில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அடிப்படையில் செய்கின்ற அந்த பொருள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா ஆகுமாக்கப்பட்டதா? ஃபஸ்ட்டுக்கு அதை பாருங்கள். அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அதை விற்கின்ற முறையில், வாங்குகின்ற முறையில் இஸ்லாத்துக்கு முரணான மெத்தடுகள் இருக்குதா இல்லையா, இதை பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா, பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கிற நேரத்தில் ஹராத்தை சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்டேன்னு வைங்களேன், எங்களோட வைஃபுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு, வளர்ந்து வரக்கூடிய எங்களோட குழந்தைகளுக்கும் பொய்யை சொல்லி வியாபாரம் பண்ணி வருகின்ற ப்ராஃபிட் எடுத்து சாப்பிட கொடுத்தாச்சுன்னு வைங்க, நானோ எங்களோட மனைவியோ எங்களோட பிள்ளைகளோ கேட்குற எந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். மனைவியும் பிள்ளையும் தெரியாதனத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை அல்ல, அவர்களும் தெரிந்து கொண்டு சாப்பிட்டார்கள், என் ஹஸ்பண்ட வருமானத்தில் ஹராம் இருக்குது அப்படின்னு தெரியுமாக இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடாது. ஆண்களாக எங்களுக்கு என்ன தெரியுமா பொறுப்பு? நாங்கள் அந்த பெண்ணை அமானிதமாக பொறுப்படுத்திருக்கிறோம். மனைவிக்கு செலவு கொடுக்கிறது எங்களோட கடமை, பிள்ளைகளுக்கு செலவுக்கு கொடுப்பது எங்களோட கடமை. கொடுக்கிற செலவை எப்படி சம்பாதிக்கிறது? 100% பியூர், 100% கிளீனான ஒரு ரோடை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். நான் இந்த துறையில் சம்பாதிச்சால் எனக்கு ஹலாலாக சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி காசு வரணும், சல்லி வரணும், செலவழிச்சு கொண்டே இருக்கணும், வார வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, என்ன செய்ய ஹசரத், உலகம் அப்படித்தான் போகுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹராம் ஹலால் பார்த்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கத்தில் எது தடை எது கூடும் இதெல்லாம் பார்த்து செய்கிறதுக்குரிய டைம் அல்ல. இப்போ பொருளாதார சிக்கல் நிறையவே இருக்குது. எப்படியோ அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும், எப்படியோ
ஒரு நாளைக்கு 2000 3000 வீட்டுக்கு செலவு இருக்குது, அந்த செலவை கவர் பண்ணுறதுக்கு நான் எதையும் செய்வேன் அப்படின்றாங்க. நீங்கள் செய்கிற வியாபாரம் ஹராம், நீங்கள் செய்கிற வியாபாரத்துடைய மெத்தட் ஹராம் என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் சரி நான் வியாபாரத்தை விட்றேன், நீங்கள் தொழில் தருவீர்களா, நீங்கள் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு செலவுக்கு தருவீங்களான்னு திருப்பி கேட்குற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது நம்ம ஏன் சொல்கிறோம் தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் நம்ம தொழில் செய்கிறோம். செய்கிற தொழிலில் ஹராத்தை நீங்கள் கலந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகவுமே கஷ்டத்தோடு உழைச்சிட்டு ஹராத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வராச சொத்துகளையும் ஹராத்தை கொண்டு நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நாளை நீங்கள் கபருக்கு போனதுக்கு போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஹராத்தை விட்டுட்டு போனதுக்கு எவ்வளோ பெரிய பாவம் கிடைக்கும் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறாங்கண்டா, பிஸ்னஸ் சம்பந்தமாக எந்த அளவுக்கு அவர்கள் தூர நோக்கோடு செயற்பட்டாங்கண்டா, உமர் ரலியல்லாஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் ஒரு ஆர்டர் போட்டாங்க பஜாரில். என்ன தெரியுமா? லா யபிஅ ஃபீ சூகினா இல்லா மன் கத் தஃபக்கஹ ஃபித்தீன். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு ஆர்டர் என்ன தெரியுமா? ஏண்ட ஆட்சிக்கு கீழால இந்த பஜாரில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாராங்களாக இருந்தால் மார்க்கம் படிக்காத யாரும் பஜாருக்குள்ளே வியாபாரம் பண்ணக்கூடாது. ஹலீஃபாட ஓர்டர். மார்க்கம் படிக்காத யாரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓர்டர் போட்டாங்க. ஏன் போட்டாங்க தெரியுமா? இப்போ நாங்கள் நினைக்கிறது மார்க்கம் படிக்கிறேன்னா மதரசாவுக்கு போய் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து பிஸ்னஸுக்குள்ளே பஜாருக்கு போகணும். அதல்ல. நீங்கள் எந்த துறையில் இறங்குறீங்களோ, இப்போ பஜாருக்கு நீங்கள் இறங்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் சம்பந்தமான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆக குறைஞ்சது எது ஹராம், எது ஹலால், எது கூடும், எது கூடாது என்ற நாலேஜாவது உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாட்டி ஆக குறைஞ்சது ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்கிற அட்வைஸ் படியாவது உங்களோட வியாபாரத்தை மாற்றுவதற்குரிய மனநிலையோடு நீங்கள் பஜாருக்குள்ளே வரணும். இது ஒன்றுமே இல்லையே, இது ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு நான் பஜாரில் போய் மார்க்கம் பேசுகிற நேரத்தில் சொல்லுவார்கள், உங்களோட பயான பள்ளிகளுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் பயான் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிற ஹதீஸுகள் மாதிரி பஜாரில் பிஸ்னஸ் பண்ணினா கடையை மூடிட்டு வீட்டுக்கு தான் போகணும்டுவாங்க. நான் கேட்குறேன் சகோதரர்களே, அந்த பஜார் என்று கடையை கட்டி பிடிச்சிட்டு எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க? ஒரு 30-40 வருஷம் கட்ஸோடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அதில் ஹராமும் இருக்கும், ஹலாலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். கடைசி கட்டம் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடைக்கு போக இயலாது. கடைசி நேரம் உங்களோட அடுத்த வராசத்து அந்த கடையை கைப்பற்றுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கொடுத்து தான் ஆகணும். உங்களோட காலம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மறதி ஏற்படும், கணக்கு வழக்கில் சிக்கல் வரும், உங்களுக்கு பேசுறது கஷ்டமாக இருக்கும். சில நேரம் அல்லாஹ் தஆலா சில சகோதரர்களை கட்டுலுக்குள்ளே வைப்பான், சில ஆட்களுக்கு நோயை கொடுப்பான், சில ஆட்களுக்கு நடந்து போக இல்லாத ஒரு சிச்சுவேஷனை கொடுப்பான். அப்போ நம்ம யோசிக்கணும், என்ன தெரியுமா? வியாபாரம் 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 என்று இருக்கிற கட்ஸாக இருக்கிற காலத்தில் ஹராமும் கணக்கில்லை, ஒன்றும் கணக்கில்லை, ஏமாத்தமும் கணக்கில்லாமல் கண்டபடி பிஸ்னஸ் பண்ணிட்டு போனோம்டா ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் கவலைப்படுவோம் சகோதரர்களே, அந்த நேரத்தில் யோசிப்போம். அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி தான் நாங்கள் சொல்கிறோம், ப்ளீஸ் பண்ணி தயவு செஞ்சு நாங்கள் எல்லாரும் செய்கிற பிஸ்னஸை கொஞ்சம் மீளாய்வு பண்ணுவோம், கொஞ்சம் மீளாய்வு பண்ணுவோம். நான் செய்கிறது சரிதானா? நாங்கள் ஒரு பொருளை விற்கிற நேரத்தில் பயப்படாமல் இது கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குதுன்னு கொடுக்குறோம். அவங்களும் வார கஸ்டமரும் நம்பி வாங்கிட்டு போகிறார். ஒரு வாஷிங் மிஷின் வைங்களேன், ஒரு மிக்சர் அப்படின்னு வைங்க, ஏதோ ஒன்று வைங்க, ஒரு பிளெண்டர் அல்லது ஒரு ரேடியோ, ஒரு டிவி, ஏதோ ஒரு ஐட்டத்தை 1 இயர் வாரண்டின்னு வாங்கிட்டு போகிறான். போய்த்து வீட்டுக்கு போனால் 2 மாதம் 3 மாதத்தில் அதை பழுதாகி போகுது. வாரண்டி கார்டை தூக்கிட்டு வந்து நிற்பாங்க கஸ்டமர். எங்களுக்கு தெரியும் எடுத்துகிட்டு போனார், 3 மாதத்தில் பழுதாக இருக்குது, வாரண்டி கார்டோட கஸ்டமர் நிற்கிறான். புதிய கஸ்டமர் வந்து கொண்டு இருப்பாங்க. இவன் ஒரு 1/2 மணித்தியாலத்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு அப்படியே வெயிட் பண்ண வைப்பாங்க. ஆஜியார் வாரண்டிக்கு கார்டு கொண்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன அந்த ஐட்டம் பழுதாகி போனது, கொஞ்சம் இருங்கப்பா கஸ்டமரை பார்த்துட்டு வரேன். அவன் வாரண்டி கார்டை கொடுக்குற நேரத்தில் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பிஸ்னஸை பண்ணி போட்டும் அவன் பழுதடைஞ்சத்தோட வாரண்டி கார்டரும் வந்து நிற்கிறான். அவங்கள நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டும் காணாத மாதிரி வச்சுட்டு போங்க பஸ் இல்லை நாளைக்கு வாங்கண்டுவா. திரும்ப நாளைக்கு வருவாங்க, திரும்ப வாரண்டி கார்டை தூக்கணும், அவர்கிட்ட எல்லா வேலையும் வச்சுட்டு அவர் கடைக்கு வருவார். திரும்ப சொல்வார், என்ன தெரியுமா, சரி வச்சுட்டு போங்க, நான் கம்பெனியோட பேசி போட்டு என்னன்னு சொல்கிறேன்டுவாங்க 3வது நாள். அப்படி 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 உண்ட வார்த்தையை நம்பி வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, ஏதாவது பழுது வந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி விற்பனை செஞ்சீங்க. அதை நம்பி அந்த கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார். பழுதான உடனே தூக்கிட்டு வந்ததுக்கு போகிறோம், அவனுக்கு அந்த கடப்பக்கம் வராமல் இருப்பதற்குரிய எல்லா உத்திகளையும் செய்ய பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய பிழைன்னு தெரியுமா, இது எவ்வளோ பெரிய தவறுன்னு தெரியுமா? அதே மாதிரி சகோதரர்கள், இன்றைக்கு எவ்வளோ கலப்படம் நடக்குதுன்னா சுபஹானல்லாஹ், கலப்படத்துக்கு எல்லையே இல்லை. இன்றைக்கு சில ஸ்டோர்களை போய் பார்த்தீங்கன்னா மனித பாவனைக்கு அறவே தகுதி இல்லாத சில உணவுப் பொருட்கள் இன்றைக்கி பஜாருக்கு வருதா இல்லையா? சில ஆட்கள் ஸ்டோர்களுக்கு எடுக்க மாட்டாங்க,
அதை போய் பார்த்தீங்கன்னா சகோதரர், நீங்கள் வாழ்க்கையில் அந்த ப்ராடக்ட் இனிமேல் சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைகள். எலிகள்கிட்ட நடமாட்டம் இருக்குது. அந்த எலியுடைய அதாவது விட்டைகள் எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு இன்னைக்கு சில ஆட்கள் ஸ்டோர் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இல்லை. ஏன்? அவங்க சாப்பிட்றது இல்லையே, ஏதோ பஜாருக்கு நம்ம விற்கிறோம். இப்படியான சிச்சுவேஷன். கொண்டு போய் குப்பையில் கொட்டுற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஐட்டங்களை கொண்டு வந்து உள்ளுக்கு மறைச்சி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. மக்கள் உங்களை நம்பி வந்து வாங்குறாங்க. பாருங்க, நீங்களும் தெரிந்து கொண்ட அந்த பொருளை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் சேப்பில் போட்டு உங்களோட மனைவிக்கு பிள்ளைக்கு செலவழிச்சு கொடுத்துட்டு போதாத்துக்கு பள்ளிக்கும் ஒரு சதக்காவை கொடுத்துட்டு ரோட்டில் போகிற ஒரு சதக்கா ஒன்றிலையும் பிரயோசனம் இருக்காது. நாங்கள் சம்பாதிக்கிறது 100% ஹலாலாக இருக்கணும் சகோதரர்களே, தெளிவாக இருக்கணும். நான் சம்பாத்தியத்தில் பொய் இல்லை, ஏமாத்தம் இல்லை, களவு இல்லை, யாரையும் கீழே போட்டு மேலே வர நோக்கம் எனக்கு இல்லை. இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் முஸ்லீம் வியாபாரிகளுடைய வியாபார நிலைமைகள் எல்லாம் அமையணும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். சமூகத்தில் முஸ்லீம் வியாபாரிகளுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு போகிறோம்டா, பேசினால் பொய்யைத்தான் பேசுகிறார்கள். பேசுறதே பொய் தான் சகோதரர்களே. ஒரு கஸ்டமர் வந்த உடனே இருக்கிறத சொல்லித்தான் நம்ம விற்கணும். இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி அந்த பொருளை எப்படியாவது விற்க பார்க்கறது. ரசூலோட ஹதீஸ் என்ன? நபிகளார் சொன்னாங்க, ஒரு பிஸ்னஸ் நடைபெறுகிற நேரத்தில் அதில் பொய் சம்பந்தப்பட்டால் அல்லது இருக்கிற குறைய மறைச்சு விற்பனை செய்வார்களாக இருந்தால் முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அந்த இடத்தில் இடம்பெற்ற வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹு தாலா பூண்டோடு அடியோடு அழிச்சு போட்டு விடுகிறான். இது தேவையானு கேட்குறேன். பொய்யை சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறது, இருக்கிற சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், இங்கே ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்து ஜப்பான்ட பாக்ஸ் மாதிரி அடிச்செடுக்கிறது. பாக்ஸுக்கு ஒரு 500 ரூபா செலவழிச்சாலும் பரவாயில்ல, ஐட்டம் வேறு, ஆனால் பாக்ஸ் உள்ளுக்கு போட்டு மாற்றி பஜாரில் இது ஜப்பான்டன்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் உண்மையில் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறவனுக்கு பஜாரில் லொஸ்ட் ஏற்படுது. ஏன்? பொய்யான வியாபாரிகளும் ஏமாற்று வியாபாரிகளும் பஜாரில் இருக்கிறதுனால் உண்மையாக ஜெனுவினாக செய்கிறவனுக்கு இன்றைக்கு சமூகத்தில் முன்னேற முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நாங்கள் ரெண்டு பாவம் செய்கிறோம். ஒன்றும் நீதமாக செய்கிற வியாபாரத்துக்கு எதிராக நாங்கள் செயற்படுறோம். ரெண்டாவது, நாங்கள் பொக்ஸை மாற்றி அதில் பெக்கெட்டெல்லாம் மாற்றி வார கஸ்டமர் நுகர்வோர் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் அல்லாட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இல்லை, எங்களுக்கு செலவு கூட, ஹவுஸ் ரெண்ட் கட்டணும், வீட்டு கூலி கட்டணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கிளாஸ் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு இந்த மெத்தடில் நம்ம சம்பாதிக்கலாம், எங்களுக்கு ஏலாம் அல்லாட்ட சொல்லலுமா? அல்லாட்ட சொல்ல இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், நான் செய்கிறது தனிப்பட்ட என்னுடைய வியாபாரம் அல்ல, ஒரு சமூகம் சார்ந்த வியாபாரம். முஸ்லிம் வியாபாரிகள் என்பது ஒரு சமூகம் சார்ந்த வியாபாரம். அதனால் சொல்கிறேன் சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய பெயரையும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெயரையும் வியாபாரத்தை வைத்து தயவு செய்து தலைகுனிய செய்து விடக்கூடாது. இதில் எல்லா வியாபாரிகளும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய வியாபாரத்துக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த நம்பிக்கையும் நாணயமும் நம்பகத்தன்மையும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உயிர் பெற்று வருகிற நேரத்தில் எங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹு தாலா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பரக்கத்தை அல்லாஹ் வைப்பான். நினைச்சு பார்க்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா அபிவிருத்தியை தருவான். அந்த பரக்கத் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் நாங்கள் குடும்பத்துக்கும் செலவழிச்சு ஊருக்கும் செலவழிச்சு இன்னும் வியாபாரிகள் என்ன செய்யலாம், எங்களுக்கு முன்னேற்றி விடலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் பஜாரில் இருந்து கொண்டு பொய் சொல்கிறதுக்கு நினைக்கிற நேரம், ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கலக்கிறதுக்கு நினைக்கிற நேரம், ஏமாற்றி விற்பனை செய்கிறதுக்கு நினைக்கிற நேரம் எங்களுக்கு ஞாபகம் வரணும். எங்களோட கபூர் ஞாபகம் வரணும், மையவாடியை பற்றி ஞாபகம் வரணும். அப்போ உடனே யோசிக்கணும், அடே நான் இவனை பிஸ்னஸை பண்ணி, நான் இவனை ஏமாற்றி பிஸ்னஸை பண்ணி அடுத்த கணம் எனக்கு மௌத்து வந்தால் நான் அவன் பத்வாவுக்கு ஆளான நிலைமையில் ரசூல் என்ன சொன்னாங்க? இத்தகி தாவத்தல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் ரசூல்ல சொன்னாங்களே. நாங்கள் பொய்ய சொல்லி ஒருத்தனுக்கு விற்கிறோம், அவன் வீட்டில் போய் திறந்து பார்க்குறான், திறந்து பார்த்து அவன் எப்படி உங்களுக்கு பதுவா செய்வான்? அடிவன் ஒன்றை சொல்லி ஒன்றை தந்துட்டான் இல்லையா, பதுவா செய்வான். அந்த பதுவாவோடு நாளைக்கு மௌத்தானால் எங்களோட கபூர் நிலைமை என்னவாகும்? எங்களோட ஆகிரத்தின் நிலைமை என்னவாகும்? மறுமையுடைய வெற்றியுடைய நிலைமை என்னவாகும்? யோசிச்சு பார்க்கலையா? நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும் சகோதரர், இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்றைக்கு வியாபாரத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு ஆக முக்கியமான ஆக மோசமான ஒரு தில்லுமுல் என்ன தெரியுமா? இன்றைக்கி பஜாரில் சகோதரர்களே, ஒரு சதம் காசு கூட இல்லாதவர்கள் வந்து கடை போடுறாங்க. மார்க்கத்தில் தடை இல்லை, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னு வைங்களேன், நான் அடுத்தவங்க தார பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடை போடுறது எந்த பிரச்சனையும் இல்லை, இஸ்லாத்தில் தடையும் இல்லை. ஆனால் கடையை போட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க? ஒருத்தன் ஒரு பொருளை 200 ரூபாயோட பொருள் எடுத்துகிட்டு வரான், 200 ரூபா விலை சொல்கிறாங்க.
இப்போ நான் சொல்கிறேன் சார், நான் 220 ரூபாய்க்கு தாரேன்னு பொருளை வாங்குறது. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அட எல்லாத்த விட 20 ரூபா கூடுதலாக நான் தரப்போகிறேன், எல்லா பொருளையும் நீங்கள் எனக்கு தண்டு போயிடுவீங்க. நான் பஜாரில் 220 ரூபாய்க்கு ஹோல்சேலாக வாங்கிட்டு நான் 150 ரூபாய்க்கு விற்கிறேன். வாங்குற விலை 220 ரூபா எனக்கு காஸ்ட், நான் விற்கிறது 150 ரூபாய்க்கு. அடுத்த கடைக்காரன் பாப்பா, என்னடா இது, எல்லா கடைக்கும் அவன் போட்டிருக்கிறது 200 ரூபா 220 ரூபா, இவனுக்கும் அதே ரெஃப்தான் கொண்டு சாமானை போட்டான், ஆனால் இவன் 150 ரூபாய்க்கு விற்கிறான். அடுத்தவங்களுடைய வியாபாரம் எல்லாம் தூங்கிடும். சரி, அதை விடுங்களேன், இவர் எப்படி 150 ரூபாய்க்கு விற்றாரு? இவரோட நோக்கம் என்ன தெரியுமா? நான் உங்கள்கிட்ட 220 ரூபாய்க்கு செக்கை தந்து வாங்கினேன் தானே, என் ஐடியாவே எனக்கு சல்லி தேவை, நான் 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்றாவது எனக்கு காசு எடுத்து நான் சொல்லியா இருப்பேன். உங்களோட செக்குக்கு நான் சல்லி போடுறதும் இல்லை, போடுறதுக்கு நினைக்கிறதும் இல்லை, உங்களை பல்லு வச்சாச்சு. ஏழும் தானே, 220 ரூபா பொருளை நான் வந்து உங்களுக்கு செக் ஒன்று தந்து எடுத்து போட்டு நான் 100 ரூபாய்க்கு விற்றாலே 50 ரூபாய்க்கு விற்றாலே நான் உங்களுக்கு சல்லி தானே தரமாட்டேன். என் நோக்கமே உங்களுக்கு காசு தாரதல்ல. இன்றைக்கி பஜாரில் நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்குது. நிறைய நல்ல நல்ல வியாபாரிகள் எல்லாம் யாரையோ நம்பி இன்றைக்கு அவர்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களை, தயவு செய்து சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வியாபாரங்களாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றி வீடு கட்டுவதோ, யாரையும் ஏமாற்றி வாகனம் வாங்குவதோ, யாரையும் ஏமாற்றி இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதோ அல்ல. நீங்கள் எவ்வளவுதான் சொத்துக்களை சேர்த்தாலும் ஹதீஸில் ரசூல் என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதன் மௌத்தானா எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும். 3 விடயங்கள் கபர் வரைக்கும் வரும் என்று சொன்னார்கள். உங்களோட இபாதத்துகள் வரும், உங்களோட குடும்பத்தார்கள் வரும், உங்களோட சொத்து செல்வங்களும் வரும். எல்லாம் வந்து உங்களை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு உங்களோட குடும்பத்தார்களும் திரும்பி போயிடுவாங்க. நீங்கள் ஓனாக லட்சத்தில் கோடியில் கொடுத்து கொண்டு வாகனம் அதுவும் கபரடிக்கு வந்திருக்கும். அதையும் உங்களோட மகனோ அல்லது உங்களோட குடும்பத்தில் யாரோ அதை திரும்ப டிரைவிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களை கபருக்குள்ளே வைக்கிற நேரத்தில் நீங்கள் செஞ்ச அமலும் இபாதத்தும் மாத்திரம்தான் கபருக்குள்ள அங்கே நிற்க போகுது. அதனால் சகோதரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், நிரந்தரம் இல்லாத இந்த துனியாவை ஆசைப்பட்டு நிரந்தரம் இல்லாத இந்த துனியாவில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான முறையில் அடுத்தவர்களை ஏமாற்றி என்ன செஞ்சிடாங்க, சம்பாதிச்சிடாங்க. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், தொழிலுக்கு அனுப்புகிறேன், கனடாவுக்கு அனுப்புகிறேன், யூகேவுக்கு அனுப்புகிறேன், அங்கே தொழில் எடுத்து தருகிறேன், துபாய்க்கு விசா போட்டு தருகிறேன் என்று சொல்லி லட்சத்தில் கோடியில் காசை எடுக்கிறார். எடுத்து போட்டு எல்லார்ட்டையும் காசு எடுத்துக்கொண்டு ஆள் மாறிட்டார். இங்கே எல்லாரும் கடன் பட்டு கொடுத்துருப்பாங்க, மனைவியிட தங்கத்தை விற்று கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய மோசமான வியாபாரங்கள் நடக்குது. யார் செய்கிறான்? தேடி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லவில்லை, ஏதோ ஒரு எங்களோட சமூகம் சம்மந்தப்பட்டிருக்கும். இது எங்களோட சமூகத்துக்கு கெட்ட பேர் வருது. அதே மாதிரி சகோதரர்கள், இன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அங்கேயும் இன்றைக்கி பிரச்சனை நடக்குது. நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குதுன்னா, அல்லாட மாளிகையை சில இடத்துல பள்ளிகளை கட்டி இருக்கிறாங்க சகோதரர்களை. கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற ஆட்கள் கட்டி 1 மாதத்தில் போனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்லெப் எல்லாம் வெடித்து தண்ணி உள்ளுக்கு வருது. ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அதாவது சுவிட்ச் ஆன் பண்ண இல்லாது, லைட் போட இல்லாது, ஃபேன் போட இல்லாது. பஜாரில் எந்த அளவுக்கு லோ குவாலிட்டி ஐட்டங்கள் இருக்குதோ அதை கொண்டு போய் அல்லாட மாளிகை கட்டுறாங்க. ஆனால் கொட்டேஷன் கொடுக்குற நேரத்தில் நல்ல நல்ல பிராண்டட் பேரை போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு காசு பாஸ் பண்ணத்தோட கட்டுறவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஆகவே லோ குவாலிட்டியை போட்டு அல்லாட மாளிகையை கட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுமா? எப்படி போய் நீங்கள் மறுமையில் பதில் சொல்ல போகிறீங்க? அடுத்தவங்கள்ட்ட விட்டு விடுங்களே. அடுத்தவங்களோட கடை கட்டுறது, வீடு கட்டுறது, தாப்பை கட்டுறது ஒரு பக்கமாக வைங்க. அல்லாஹ்வை தொழுறதுக்காக கட்டப்படுற மஸ்ஜிதுகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? தில்லு முள்ளுகளை ஏற்படுத்துகிறாங்கண்டா. இன்ஜினியர் சொல்லியிருப்பார் 10 mm கம்பியை போடுங்கன்னு. ஓகே, அதுக்குரிய கொட்டேஷனை கொடுத்து காசெல்லாம் எடுத்து போட்டு எங்கேயாவது செகண்ட் ஹேண்ட் கம்பியை கொண்டு வந்து ஒரு கட்டுவான், அல்லது 2 மில்லிமீட்டரை குறைச்சி 8 mm போட்டு கட்டுவான். இப்படியான பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. யார் செய்கிறாங்க? முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரும் தப்பாக நினைத்து விட வேண்டாம். நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் சமூகத்துக்குள் இருந்து கொண்டே எங்களை நாங்களே ஏற்றிக்கொள்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களோட பள்ளியில் நாங்கள் பேசலாட்டி வேறு யாருக்கு பேச கொடுக்குறது? இன்னொருத்தர் வந்து கை நீட்டுவதை விடவும் நாங்கள் எங்கள் சமூகத்துக்குள்ள இந்த முஸ்லீம் வியாபாரிகளுடைய நம்பிக்கைக்கு எதிராக எதுவெல்லாம் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ, எந்த துறையை வேணுமா எடுங்க, சில்லறை கடை முதல் பெட்டி கடை முதல் பெரிய பெரிய ஷோரூம் வரைக்கும், பெரிய பெரிய சின்ன சாதாரண ஹோட்டலில் இருந்து சாதாரண ரொட்டி கடை முதல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் என்ன நடக்குது என்பதை பார்க்கணும், என்பதை யோசிங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் ஒரே வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு செக்ஷனில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு கடையில் பொருட்களை வியாபாரம் பண்ணக்கூடியதாக இருக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா? நான் ஹொத்துபாவில் இருக்கிற அந்த சுருக்கமான நேரத்தில் வந்து ஒரு சில உதாரணங்களை மட்டும்தான் சொல்லலாம், ஒரு சில பேர்களை மட்டும்தான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், எங்கட பிஸ்னஸை பற்றி ஒன்றும் சொல்லலையாப்பா, எங்கட பிஸ்னஸை பற்றி ஹஸ்ரத் சொல்லலை, அப்போ எங்கட பிஸ்னஸ் கிளீன். அப்படி அல்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நான் செய்கின்ற வியாபாரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணாக என்ன மெத்தட் இருக்குது,
நான் செய்கின்ற தொழிலில் மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் என்ன இருக்குது, எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் யோசித்து தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதை விட்டு கலட்டி சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறதுக்குரிய வழிவகைகள் என்ன என்பதை நாங்கள் தேடி அதன் அடிப்படையில் எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய வியாபாரத்திலையும் அந்த ஏமாற்றமோ களவோ துரோகமோ ஒன்றுமே இல்லாமல் நல்ல நிலைமையில் ஹலாலான வியாபாரமாக செய்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் இலகுபடுத்தி தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாளுக்கு நாள் தூர்ந்து போகும் முஸ்லிம் வியாபாரிகளின் நம்பகத்தன்மை என்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாங்கள் சில உதாரணங்களோடு பார்த்தோம். இந்த உரையினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த துனியாவிலே வாழ்வதற்காகவே அனுப்பப்பட்டுள்ள நாங்கள் அந்த காலத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எந்த முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் தான் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர மாற்று வழிகளை கையாண்டு ஹராமான மெத்தடுகளை கையாண்டு வட்டியோடு எங்களுடைய சம்பந்தங்களை ஏற்படுத்தி அடுத்தவர்களை கீழே போட்டு நாங்கள் மேலே வார லெவலுக்கு எங்களுடைய வியாபாரங்களை கொண்டு வந்து அடுத்தவர்களை கண்கலங்க செய்கின்ற அவர்களுடைய பதுவாக்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைமைக்கு எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் ஒருபோதும் அமைத்து கொள்ளாமல் இருப்பது தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கும் ஆகிராவுடைய வாழ்க்கைக்கும் எங்களுக்கு மிகவுமே நல்லொரு விடயம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஆழமாக எங்களுடைய உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, யா அல்லாஹ், கடன் இல்லாத நல்லொரு வாழ்க்கையாக, யாரையும் ஏமாத்தாத முறையில், யாருடைய பதுவாவையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு வியாபார மெத்தடை எங்களுடைய எல்லா துறைகளையும் நாங்கள் அமுல்படுத்துவதற்கு முயற்சிப்பதற்கு எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. எனவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு சில பிழைகளை சுட்டிக்காட்டி சொல்வது அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்களை உள்ளத்தை பாதிப்புக்கு உட்படுத்துவதற்கு அல்ல. ஒரு சில உதாரணங்களை சொல்வதற்குரிய காரணம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களை முஹாசபா பண்ணணும், உங்களை மேல் பரிசீலனை செய்யணும். சமூகத்தில் நடக்கக்கூடிய மோசமான வியாபார முறைமைகள் ஏண்ட பிஸ்னஸில் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி மோசமான ஏமாற்றுகள் ஏண்ட பிஸ்னஸில் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட வியாபாரத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தூய்மைப்படுத்தி கொள்வீர்களாக இருந்தால் இந்த சமூக வியாபாரமே சிறந்த ஒரு வியாபாரமாக வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் எங்கள் வியாபாரத்தை நல்ல முறையில் தூய்மையான முறையில் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களுக்கு தெரியும், எங்களோடு ஒன்றாக தாவா களத்தில் இருந்த மௌலவி ஜரூக் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடியவர், கனேவல் புலவையை சேர்ந்த அந்த சகோதரர், அந்த ஆலிம், அவர் அந்த பிளேட்லெட் குறைகிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இந்தியாவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால் அவர் இந்தியாவில் இருந்து கொண்டே இந்த மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு ஒரு நியூஸை கொடுத்திருக்கிறார். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு காசு அவருக்கு தேவைப்படுது, உதவி தேவைப்படுது. அதனால் இந்த மஸ்ஜிதால் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற கிழமைகளை அவருக்குரிய கலெக்ஷனை இந்த நிர்வாகத்தினர்கள் செய்து கொடுப்பார்கள். எனவே இந்த குத்துபாவிலே ஞாபகப்படுத்த சொன்னார்கள், வருகின்ற கிழமை அவருக்குரிய உங்களால் முடிந்த உதவியை இன்ஷா அல்லாஹ் கொடுத்து உதவுங்கள் என்றும் இந்த குத்துபாவிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற வியாபாரம், நாங்கள் செய்கின்ற எங்களுடைய தொழில், நாங்கள் செய்கின்ற எங்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் செய்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்களுக்கும் நாங்கள் செலவழிக்க வேண்டும், குடும்பத்துக்கும் செலவழிக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கும் செலவழிக்க வேண்டும், சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கும் செலவழிக்க வேண்டும் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய வியாபாரத்தினை பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.